ஃபேமிலி இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஆம்லேட் போட போகிறோம். ஆனியன், பச்சை மிளகா நல்லா வந்து எங்கள் அம்மா வந்து கையால் நல்லா பிசைஞ்சிக்கிறாங்க நொறுக்க. ஏன்னா எனக்கு வந்து நைஸாக கட் பண்ண தெரியாது வெங்காயத்தை. அதனால வந்து எங்கள் அம்மா நல்லா இது பண்ணி வச்சுக்கிறாங்க. 2 முட்டை எங்கள் அம்மா உடச்சி ஊற்றுறாங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டாச்சு. நாங்கள் எங்கள் அம்மா வந்து கையாலே நல்லா மிக்ஸ் பண்ணுறாங்க. இப்போ நாங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. தோசைக்கல்லை வைக்க போகிறோம். இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேவையான அளவு. இப்போ நம்ம காரத்துக்காக கொஞ்சோண்டு வந்து மிளகாத்தூள் போட்டிருக்கோம். அப்போ தான் இன்னும் டேஸ்ட்டாக இருக்குங்கிறதுக்கா. ஓகே, இப்போ நம்ம வந்து வானவில் சூடாயிட்டு நம்ம போய் இப்போ ஆம்லேட் போடலாம். ஏன்னா எங்கள் அம்மா ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஊற்றுறாங்க முட்டையை. வாவ், பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த முட்டைக்கு இப்போ ஆம்லேட்டுக்கு வந்து இப்போ எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுனா, எங்கள் வீட்டில் வந்து வெள்ளிக்கிழமை. அதனால் எங்களுக்கு வெள்ளிக்கிழமைனா வந்து ஒரு குட்டி பெருனா மாதிரி. எங்கள் வீட்டில் இன்றைக்கி கோழியானம், அப்பளம், சாப்பாடு, ஆம்லேட்டு, ரசம். கோழியானம் கறியானம்னாலே எங்கள் வீட்டில் வந்து ரசம் வச்சுருவோம். ரசம் வச்சு அதோடு சேர்த்து சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்கும். நான் இன்றைக்கி நோன்பு இல்லை, அதனால் ஒரு பிடி பிடிக்க போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஆம்லேட் நல்லா ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம திருப்பி போடலாம். வாவ், கலர்ஃபுல்லாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆம்லேட் ரெடி ஆகிட்டு நம்ம சாப்பாடு பார்க்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா சுட சுட ரைஸ் ரெடி. கோழியானம் எங்கள் அம்மா எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. ரசம், சிக்கன் ஆனத்தோட ரசத்தை ஊற்றி சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்கும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஹே மை ஃபேமிலி, பாய்.